ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கு குண்டப்பம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு இன்றைக்கி நான் வேறு சாப்பாடு ஒன்றும் செய்யாமல் ஸ்வீட்டோட வந்தேன். என்னென்னு சொன்னால் 50 சப்ஸ்கிரைபர் வந்தது. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இன்னும் மேலும் மேலும் உங்களுடைய உதவியோடு தான் நான் மீண்டும் மீண்டும் வளர்ந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு பெரிய உறவு குழுவோட நான் இருக்கணும்னு ஒரு ஆசைப்படுறேன். அதால் நான் இன்றைக்கி இதோட ஆரம்பிக்கிறேன். திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த வீடியோவை பார்த்துருக்கிற எல்லோருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நான் இன்றைக்கி இப்போ செய்ய போகிறேன். அதாவது பச்சை அரிசி நான் 1 கிலோ பச்சை அரிசி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு நான் 1 கிலோவிலேருந்து 700 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். உங்களை ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நார்மலான ஸ்வீட்டாக இருக்கணுமென்றபடியே நான் 700 கிராம் சர்க்கரை எடுத்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் 1 கிலோவிலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் எடுத்தாலும் நார்மலாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம். நீங்கள் மற்றது ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி எந்த ஒரு ஸ்வீட் நாங்கள் செய்யணும்னு சொன்னாலும் ஒரு கொஞ்சம் சால்ட் செய்தோம்னா அது எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டாக இருக்கும். அதே மாதிரி பேக்கிங் பவுடர் நான் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். இல்லைன்னா நீங்கள் விருப்பமான சொன்னால் ஈஸ்ட் கூட நீங்கள் கொஞ்சம் போடலாம். மற்றது தனி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ செய்முறைக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். அதே மாதிரி ஒரு கொஞ்சம் பேக்கிங் பவுடர் ஒரு அரை தேக்கரண்டி பேக்கிங் பவுடர் எடுத்தீங்கன்னா ஓகே. அதே மாதிரி ஏலக்காய் பவுடர் நீங்கள் ஒரு மேசக்கரண்டி எடுத்தீங்கன்னா ஓகே. ஏன் ஒரு மேசக்கரண்டி. இப்போ இது எல்லாத்தையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சூடு கொஞ்சம் ஆறினதாக இருக்கணும். நீங்கள் சர்க்கரை இது சேர்க்கும் போது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் சர்க்கரையும் போட்டு இப்படி நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுவேன். ஆகலும் தண்ணியாக இருக்கையும் கூடாது, ஆகலும் திக்காகவும் இருக்கக்கூடாது, கட்டியான பதமாகவும் இருக்கக்கூடாது. அப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தண்ணி சர்க்கரை பின் கொஞ்சம் பால் இப்படி நாங்கள் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக இப்போ முட்டை சேர்க்காத ஆட்கள் நீங்கள் இதுக்கு பதிலாக வாழைப்பழம் கூட நீங்கள் சேர்த்துட்டு செய்யலாம். உடனடியாக நீங்கள் செய்கிறதா இருந்தால் கூட நீங்கள் அப்படி செய்யலாம். இன்னும் நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் அப்படி செய்யலாம். என்னென்ன சொன்னால் எல்லோரும் எக் சாப்பிடாம இருப்பினும் நான்வெஜ் இல்லை வெஜ்ஜுக்காரராக இருந்தால் நீங்கள் வெஜ் அண்டைக்கில் இதை நீங்கள் வாழைப்பழம் போட்டும் செய்யலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக இந்த இதில் பதமாக இருந்துச்சு. இப்போ கரண்டியால் எடுத்து நாங்கள் இப்படி விடக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ இதோட நான் முட்டியில் இருக்கிற வெடில் தன்மை எல்லாம் எடுத்து நான் நல்ல வடிவாக இதை பீட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இதோட நான் சேர்க்கிறேன். முட்டை விருப்பம் இல்லை, முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் முட்டை சாப்பிடாம இருக்கிறார்கள்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு பதிலாக ஈஸ்ட் செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வாழைப்பழத்தை நல்ல வடிவாக கிரைண்டரில் அடிச்சுட்டு மிக்சியில் அதை இதில் நீங்கள் சேர்க்கலாம். அப்போ இதை நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி நல்லா சூடாறிட்டு இப்போ நான் ஒரு கரண்டி போடுறேன். அதை நாங்கள் மூடி போட்டு இப்போ இனி மூடி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது குண்டப்பம் ஒரு டைப்பில் நான் இது இப்படி செய்திருக்கிறேன். இன்னும் ஒரு டைப் நான் கட்டாயம் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன். இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நீங்கள் உண்மையாகவே ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மற்றது இந்த வீடியோ பார்க்குறதுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்துருக்கிற எல்லா உறவுகளுக்குமே மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அதே மாதிரி முதல் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ரீசெண்டாகவும் நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. எல்லோருக்குமே என்ன மனசார சொல்கிறேன், எல்லோருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ நான் இன்னும் நிறைய வீடியோக்கள் ஹாப்பியாக நான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதால் நீங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி வேறு என்ன வீடியோக்கள் வேணுமென்று சொன்னாலும்
ப்ளீஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க என்னென்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு செய்து காட்டுவேன். அதே மாதிரி இந்த டைப்பையும் நீங்கள் வந்து உண்மையிலேயே ட்ரை பண்ணி பாருங்க. நான் வீடியோக்காக சொல்லலை. இது வந்து சின்ன பிள்ளைகள் கூட விருப்பப்பட்டு சாப்பிடுவினோம். நல்ல சர்க்கரையில் செய்தபடியாக நாங்கள் கொடுக்கலாம். ஸ்வீட் வந்து கொடுக்குறதுக்கு நீங்கள் விருப்பப்படாட்டியும் சர்க்கரையினோடையே நீங்கள் இதை கொடுக்கலாம். அதே மாதிரி திரும்பவும் நான் சொல்கிறேன், என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி நான் எல்லோருக்குமே தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலேயே 50 சப்ஸ்கிரைபர், அதை விட 50 உறவுகள் வந்து எனக்கு இருக்குதுன்றது எனக்கு இன்னும் மனசில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னும் என் பயணம் வந்து தொடரணும். நான் அதாவது இப்போ பிறந்த குழந்தை வந்து தவழுது, இப்போ நடக்கிற அந்த மாதிரி தான் என் பயணம் வந்து ஆரம்பிக்குது. நான் இன்னும் நிறைய வீடியோக்கள் செய்து ஒரு நல்ல ஒரு இதில் வரணுமென்று தான் என் ஆசை. அந்த ஆசை நிறைவேற்றுறது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. ப்ளீஸ் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன செய்யணும்னு சொன்னாலும் அதை மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே தேங்க்யூ. பாய்.